இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கான கைடன்ஸ் என்ன, எதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு டேரோ கார்டில் பார்ப்போம். உங்களுக்கு வந்திருக்குது இந்த கார்டு. இந்த கார்டை எம்பரர் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 4ஆம் நம்பர் கார்டு. இதுல ஒரு ராஜா உட்கார்ந்துருக்காரு. எவ்வளவு சீரியஸா முகத்தை வச்சிட்டு இருக்காரு பாருங்க. இந்த ராஜாவுக்கு 2 பக்கத்துலயும் 2 கதவு இருக்கு. நோட் பண்ணுங்க. ஒரு கதவு தன்னுடைய மூளை என்ன சொல்லுது, மைண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறது. ஒரு கதவு நம்மளுடைய மனசு, ஹார்ட் என்ன சொல்லுது அப்படிங்க. இந்த கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு விஷயத்துல உங்களுடைய மூளை ஒண்ணு சொல்லுது, மனசு ஒன்று சொல்லுது அப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின். லெஃப்ட் பிரெயின் வந்து நம்ம லாஜிக்கா இந்த விஷயத்தை செய்யலாம், இது செஞ்சா இது கிடைக்கும், இப்படின்னா இப்படி இருக்கணும், அப்படியே லாஜிக்கா திங்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த விஷயங்களை குறிக்கிறது. ரைட் பிரெயின் வந்து நம்மளுடைய மனசும் இதுல சந்தோஷப்படுதா, நம்ம செய்யறது சரிதானா அப்படின்னு அந்த எத்திக்ஸ் எல்லாம் யோசிப்போம் இல்லையா, அந்த மாரல் வேல்யூஸ், எத்திக்ஸ் எல்லாம் இதெல்லாம் குறிக்கும். ஆனா பொதுவா இந்த ராஜா கார்டு வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹார்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தூக்கி போட்டு ஜஸ்ட் குருட்டாம்போக்குல மைண்ட் என்ன சொல்லுதோ அதை பண்ணுவோம். அந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களா, முடிவெடுக்க முடியாம இருக்கீங்களா? அதே மாதிரி உங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கள அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா கூட நீங்க புடியா குருட்டாம்போக்குல நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு அடம்புடிச்சு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்றது தப்பு இல்லைங்க. ஆனா உங்க மனசாட்சி என்ன சொல்லுதுன்றதையும் நீங்க கேட்கணும். அந்த மாதிரி இந்த கார்டு ஈகோ, அகங்காரம், கர்வம், தற்பெருமை இதெல்லாம் கூட குறிக்கிற ஒரு கார்டு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க நடந்துட்டு இருக்கீங்களா, இதை மாத்திக்கணும் அப்படின்னு தோணுதா, அதுக்கான முயற்சி எல்லாம் எடுக்கிறதுக்கு இது நல்ல சமயம். இருக்கிறது ஒரு சின்ன வாழ்க்கை, இதுல ஈகோலாம் எதுக்குங்க? உங்க ஈகோனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா சால்வ் பண்ணுங்க. செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருங்க, தப்பு இல்லை. நிறைய சமயம் ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது ரெண்டையும் குழப்பிக்குவோம். உங்களுக்கு இருக்கிறது சுயமரியாதையா, ஈகோவா அப்படின்னு நல்லா யோசிச்சு பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா.